ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஹெச்பி ஆப்பரேட்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பனன்டேஷன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அடிஷனோட ஆப்பரேட்டர் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு அடிஷன் கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். அதோட ரிசல்ட் வந்து நம்மளோட இந்த ரிசல்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதை நம்ம வந்து ஈக்கோ மூலமாக ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன் பண்ணலாம். ஏயை வச்சு நம்ம பியை ஆடிஷன் பண்ணலாம். இப்போ இது என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏ வேரியபிளும் பி வேரியபிளையும் ப்ளஸ் பண்ணி அதோட ஆன்சரை வந்து இந்த ரிசல்ட்டுங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. அதை நம்ம ஈக்கோ மூலமாக ப்ரிவியூ பண்ணுறோம். இப்போ 5 + 10 வந்து பார்த்திங்கன்னா 15. அதோட ரிசல்ட் இங்கே வந்துருக்கு. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். 5 - 10 வந்து பார்த்திங்கன்னா -5 அதுதான் அதோட ஆன்சரு. ஸோ அதே மாதிரி இதில் நமக்கு மைனஸ் பண்ணி காட்டுது. சப்போஸ் இதை வந்து நீங்கள் ஒரே வேரியபிளை வச்சே நீங்கள் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 0 வந்துடும். ஸோ எந்த வேரியபிளையும் நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அதோட வேரியபிளை நம்ம இந்த மாதிரி நம்ம ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாரை யூஸ் பண்ணுவோம். ஆஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா இதை. இப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஷோ ஆகுது 50. இதே மாதிரி நம்ம டிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷை நம்ம யூஸ் பண்ணணும். அதோட ஆன்சர் நமக்கு இங்கே வந்திருக்கு. நம்ம இப்படி பண்ணும்போது இதோட ஈவு வந்து நமக்கு இங்கே விடையாக வந்திருக்குது. அதாவது இதோட கோட்டன்ட். இப்போ இதோட மாடுலஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் சைனை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன்சராக வந்திருக்குது. இப்போ இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆஸ்ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பவர்னு ஆகிரும். அதாவது a⁻b எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். a⁻bயோட ஆன்சர் வந்து இப்போ இங்கே வந்திருக்குது. அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதோட ஆப்பரேட்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதோட மேத்தமேட்டிக்ஸ் கணக்கும் மாறுது. ஸோ அதனால் நம்ம இப்போ a⁻bன்னு நம்ம கொடுக்கும்போது அதோட ஆன்சர் நமக்கு இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஆப்பரேட்டர் போட்டாலும் அதோட விடையும் அதே மாதிரி நமக்கு வந்துடும்.